Hi friends, நம்ம இன்னைக்கு ரிஸ்க்னா என்னன்னு பார்க்க போறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ரிஸ்க்ன்றது நம்ம ஒரு பிசினஸ் செய்றோம் அப்படினா அந்த பிசினஸை எதெல்லாம் பாதிக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் அப்படினு சொல்றோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது வந்துட்டு அந்த பிஸ்னஸை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், இல்லை எதனாலலாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இந்த ரிஸ்க் வந்து எதனாலலாம் வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதனாலலாம் வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க்னா என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போம், அது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ரிஸ்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார்ட்டுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்துட்டு நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாஃப்லேருந்து சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணும். அப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருந்தும் ஸ்டாஃப்ஸ் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செகண்ட் பாயிண்டில். தேர்ட் பாயிண்ட்டில் நம்ம ஒரு புது பார்ட் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டுக்கான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் அந்த பார்ட்டு பண்ணுறதுக்கான மிஷின், அந்த மெயின்டெனன்ஸ், இந்த காஸ்ட்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிஸ்கில் தான் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபோர்த்து பாயிண்ட் வந்துட்டு ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவது வந்து சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ கவர்மெண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட்டால் எனக்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது வந்துட்டு இந்த சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ரிஸ்க் தான். ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்துட்டு டியூ, அதாவது அமௌண்ட் இருக்கு இல்லையா, பெண்டிங் அமௌண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு ரிஸ்க் தான். ஓகே, இப்போ சிக்ஸ்த்து பாயிண்ட்டு எதிர்பாராத சேலஞ்சஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து இருக்கும் அப்படின்றாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது. ஓகே, இதுவும் ஒரு ரிஸ்க் தான். செவன்த்து பாயிண்ட் என்னென்னா, இப்போ காம்படிட்டர் இருப்பாங்களா, காம்படிட்டர் ஆர்கனைசேஷன், அவங்ககிட்ட இருந்தும் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லோ காஸ்ட் வந்து ஒன்று கோட் பண்ணியிருக்கோம் ஒரு பார்ட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவங்க அதோட இன்னும் கொஞ்சம் லோ காஸ்ட்டில் கோட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆர்டர் எடுத்து அவங்க பண்ணுறதுக்காக. ஸோ அவங்ககிட்ட இருந்தும் நம்மக்கிட்ட ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். ஓகே, இப்போ எயித்து பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட குவாலிட்டி வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது அதிலிருந்தும் ஒரு ரிஸ்க் வரும். அதனால் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதும் கம்மியாகும். பிஸ்னஸோட ரெப்புடேஷன், நற்பெயர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனோட நற்பெயர், அதுவும் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் தரத்துக்கோ இல்லை நியூ பார்ட் வர்றதுக்கோ டிலே ஆகும், இல்லைனா வராமல் கூட போகலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வர ரிஸ்க். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து முக்கியமான ஒரு 7 பாயிண்ட் எடுத்து சொல்கிறேன். அது இல்லாமல் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம அந்த 7 பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு நியூ மார்க்கெட் டிமாண்ட்ஸை பொறுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாஃபோட லேர்னிங்கும் அப்புறம் எக்ஸ்பென்ஷனுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் மூலயமா நாலேஜ் வருவதனால ஆர்கனைசேஷனோட கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட்டு இருக்க அசட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண, அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லைனா நியூ எக்யூப்மெண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட்டு என்ன அப்படின்னா அப்ரூவ்டாக இருக்கிற ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுதா, அப்புறம் ரெப்புடேஷன், நற்பெயர் இருக்காலே, அதை வந்து மேம்படுத்துறதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னா கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நியூ கஸ்டமருக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்க கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவங்க வந்து இன்னொரு ஒரு கஸ்டமருக்கு அவங்களோட சப்ளையருக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சப்ளையர்ட்ட வாங்குங்க, அவங்க நல்லா பார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கரெக்டான சப்ளை வருது, எந்த ஒரு இஷ்யூவும் வர்றதில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நியூ கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பிஸ்னஸோட க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது நியூ கஸ்டமர்ஸ் வர்றதுனால நியூ எக்யூப்மெண்ட்ஸு, நியூ டெக்னாலஜிஸ்ட்டு, அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸு, ஆர்கனைசேஷனோட கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிஸ்னஸோட க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ரிஸ்க் எதனாலலாம் வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸு எதனாலலாம், வாய்ப்புகள் எதனாலலாம் வருது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது தவிர உங்களுக்கு வேறு எதாவது பாயிண்ட்ஸ் இல்லைனா இன்னும் வேறு எதாவது இது கூட சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலும் அவங்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஓகே கொஞ்சம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே, தேங்க்யூ, பாய்.